இல்லாமா? குமரன் ஈசி சென்டர் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். சோள விவசாயத்துல எவ்வளவு சவாலை எதிர்கொள்றோம் அப்படிங்கிறத இந்த காணொளியில நான் உங்களுக்கு முழுமையா சொல்ல போறேன். நம்ம காட்டிலேயே தான் சோளம் விதைச்சிருக்கிறோம். இப்ப சோளம் பாத்தீங்களா, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த சோளம் விதைச்சது பாத்தீங்கன்னா முதல்ல நெல்லங்காடா இருந்தது. அதை அழிச்சிட்டு தான் சோளம் விதைச்சிருந்தோம். முதல்ல வந்து நோய் தாக்கிருச்சு சோளத்த. இந்த பகுதி மட்டும் தான் பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்து இருந்தது. அந்தாண்ட வளரல. அப்புறமேட்டுக்கு வந்து மருந்து தெளிச்சோம். டோட்டல் காட்டுக்கே. அப்புறம் தான் பயிர் நல்லா வளரவே ஆரம்பிச்சது. பாத்தீங்களா, முன்ன ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சோளக்காட்டுக்கு மருந்து அடிக்கிறதுங்கிறது இருக்காது. பெரும்பாலும் சோளத்துக்கு மருந்து தேவையில்ல. எந்த ஒரு முதலீடும் இல்லாம விதைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. இன்னைக்கு சோளக்காட்டுக்கு கூட மருந்து அடிச்சாதான் பயிர் வரும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாயிருச்சு. விவசாயம்னா இன்னைக்கு ரசாயன மருந்துகள் இல்லாத செய்ய முடியாதாட்டங்குது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த சோளமே பாத்தீங்களா, அந்த பயிர் முதல்ல இந்த பகுதியில் நல்லா வளர்ந்தது வந்து இப்ப விளைச்சலுக்கு வர அளவுக்கு வந்துருச்சு. இதே வளர்ச்சி கம்மியா இருந்தது. இப்பதான் வந்து பால் கட்டிட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே இதுக்கு வந்து 20, 30 நாளா இப்ப கிளி முடுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இது பொறுக்கி, இன்னும் அது இப்ப பால் கட்டிட்டு இருக்கிறத பொறுக்கி, மொத்தத்தில் 2 மாசத்துக்கு மேல இந்த காட்டுக்காக நாம கிளி முடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இங்க வாங்க, இந்த பூட்டை பாருங்க, நல்லா விளைஞ்சிருச்சு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 10 நாள்ல பொறுக்கிடலாம். அதே இந்த பூட்டை பாருங்க, இது மாதிரி பகுதியும் அந்த விளைஞ்ச பூட்டை மாதிரி பகுதியும் இருக்குது. இப்படி ஒரே மாதிரி வெள்ளாத ஒரு பக்கம் விளைச்சல் நல்லாவும், ஒரே காட்டுல மற்றொரு பக்கம் விளைச்சல் கம்மியாவும் இருக்கிறதுனால விவசாயம் செய்யக்கூடிய நாள்ங்கிறது அதிகரிக்குது. அது இல்லாத கிளி தொல்லை. இப்ப பாருங்க, இதை ஏன் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறேன், அங்க ஒரு கிளி உக்காந்துட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியாது. இப்ப பாருங்க, ஒரு கல் விடுறேன் பாருங்க, எந்திரிச்சு போவோம். அங்க பாருங்க, அங்கேதான் உக்காந்துட்டு இருக்குது. மறுபடியும் இன்னொரு கல் இடுறேன், போயிருச்சு. இது மாதிரி இந்த கிளி முடுக்கிறதுக்கே நாம ஒரு ஆள் இந்த காட்டுக்காக நேர்ந்து விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது. இப்படி இத நாம தொடர்ந்து இதே வேலையை நாம இந்த சோளக்காட்டுக்காகவே ஒரு ஆளு இருக்கும் போது, இது நாளைக்கு பயிர் அறுவடை செஞ்சு சோளம் அடிச்சா மட்டும் என்ன பெரிய லாபம் வந்துட போகுதுங்கிறீங்க? ஒண்ணும் கிடையாது. என்னமோ விவசாயம் செய்யறோம், நாமளும் செய்வோங்கிற ஒரு கான்செப்ட் தானே ஒழிய, லாபத்தை எதிர்பார்த்து இன்னைக்கு எந்த ஒரு சிறு விவசாயம் செய்ய முடியல. பெரிய அளவுல விவசாயம் செய்யறவங்க வேணும்னா கூட தண்ணி நல்லா இருந்து செஞ்சா ஏதோ லாபம் எதிர்பார்க்கலாம். இப்ப நம்ம ஏரியாவுல ட்ரையான ஏரியா, நம்ம சேலம் பகுதியெல்லாம், நம்ம மேட்டூரை ஒட்டி இல்ல, நம்ம அவுட்டர்ல இருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற கொஞ்சம் தண்ணிக்காக நம்ம விவசாயம் பண்ணக்குள்ள வேற வேலை செய்யறது பெட்டரா தெரியுது விவசாயத்தை ஒப்பிடுக்கல. இருந்தாலும் நம்ம லேண்ட்ல செய்யலாம் அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தா கடைசியில நாம செய்யற வேலைக்கு கூலி கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு நிலைதான் இருக்குது. இப்ப இந்த வீடியோவில் பாருங்க, நான் இன்னும் மேலும் எப்படி இந்த சோளக்காடு எந்தெந்த வகையில விவசாயிக்கு சவாலா இருக்குது அப்படிங்கிறத தெளிவா சொல்ல போறேன், பாருங்க. இப்ப நீங்க வீடியோவில் பாருங்க, எவ்வளவு பயிர் எல்லாம் சாஞ்சி காட்டோட கிடக்குதுன்னு. இது ஒரு விவசாயிக்கு ஒரு பெரிய சவால் தான். இப்படி பயிர் சாஞ்சி போயிரும்னு சொல்லி தான் பார்த்தீங்களா, பைப்பு நட்டு காட்டை சுற்றியுமே இப்படி கயிறு விட்டு கட்டியிருந்தோம். ஆனால் இப்படி காட்டை சுற்றியும் சாயாமல் இப்படி காட்டுக்குள்ளே சாயறதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு பெரிய சவால். இப்போ பாருங்க, இந்த பூட்டை நல்லா விளைஞ்சிக்கிச்சு. அப்புறம் அப்படியே இந்தாண்ட பாருங்க, உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்களா, கிளி உக்காந்த உடனே உள்ளே இருக்கிற சோளத்தெல்லாம் திங்கிறதில்ல, அப்படியே பூட்டையவே அடியோட கொத்திட்டு போயிடுது. இது ஒரு 2வது பெரிய சவால். இப்போ இங்கே பாருங்க, பூட்டை நல்லா பொறுக்கிற அளவுக்கு எல்லா பூட்டையுமே விளைஞ்சிக்கிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதே காட்டில் இங்கே பாருங்க, இப்போதான்
பூட்டை வெளியே வந்து கொஞ்ச நாள் ஆகுது, இன்னும் சோளம் நல்லா முத்தலை. இப்படி இருக்குதுங்களா? இன்னும் அந்தாண்ட வாங்க பாருங்க. இப்ப இங்க பாருங்க, இப்பதான் பூட்டை வெளியே தள்ளிட்டு இருக்குது, பாதி நல்லா வெளியே வந்திருக்குது. இது மாதிரி ஒரே நாள் விரைச்ச சோளத்துல இப்படி 3 வகையா ஒரு காட்டுல பயிர் விளைச்சலுக்கு வரும்போது விவசாயிகள் பெரிய அளவுல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்குது. விவசாயம் செய்யற நாட்களோட எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே போகுது. இதனால தண்ணீர் தேவையும் அதிகரிக்குது. இப்படி எந்த பயிர் செஞ்சாலும் நமக்கு சவால்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இது மாதிரி விவசாயிகள் சோள விவசாயத்துல இவ்வளவு சவால்களை சந்திக்க வேண்டி இருக்குது. இதே மாதிரிதான் அனைத்து விவசாய பயிர்லயுமே நம்ம எதிர்பார்க்காத மாதிரி புது புது சவால்களை ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஆகவே விவசாயங்கிறது நாம எதிர்பார்க்கிற மாதிரி லாபம் தர தொழிலா இல்லாம இன்னைக்கு நஷ்டத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தொழிலா மாறிட்டு இருக்கிறது அப்படிங்கறதான் கலை யதார்த்தம். அனைவருக்கும் நன்றி. நமது குமரன் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நன்றி.